ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃப்ரைடே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எஸ், சூப்பரான ட்ரேட்ஸ்லாம் கிடச்சிது ஃப்ரைடே. எஸ்பெஷலி ஆன் சென்செக்ஸில் வந்து சும்மா 20 ருபீஸ்லேருந்து 400 வரைக்கும் பறந்தாங்க. இந்த இந்த வால்யூம் கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் தான் சென்செக்ஸில் சும்மா நல்லா இருந்துச்சு. ஓகே, இது வந்து நம்ம நிஃப்டிக்கு வந்து நம்ம ஃப்ரைடே கொடுத்த இந்த லெவல்ஸ் இது தான், 5ஆம் தேதி கொடுத்த லெவல்ஸ் இது தான். ஸோ அது என்னென்ன பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் கேப் அப் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒரு கேப் டவுன் போட்டிருந்தாங்க அன்றைக்கி. போட்டுட்டு நமக்கு சப்போர்ட்டோட 50%, அதாவது மைனர் சப்போர்ட்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு 50%, இதையும் நம்ம வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டை இன்றைக்குமே கன்சிடர் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே மைனர் சப்போர்ட் இருந்தாலும் நான் இதை பெருசாக கன்சிடர் பண்ணல. பட் இந்த ஜோன் நம்ம ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம நிறைய டைம் 0.5. ஸோ அதை சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அகைன் பாருங்கள், என் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிவிட்டு இது ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்ட், இது ஆக்சுவலி நம்ம அன்றைக்கி குடும்ப சப்போர்ட் தான். பட் இது ரெஸ்டாரண்ட்ஸாக ஆக்ட் ஆகி ரெஸ்டாரண்ட்ஸை ப்ரீச் பண்ண மாதிரி ப்ரீச் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள். அண்ட் அகைன் இது நம்ம சப்போர்ட்டாக தான் கொடுத்துருந்தோம். இதுவுமே ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்டாரண்ட் ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும், இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும், இது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டு ஒரு இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். இது யாரும் பெருசாக கேப்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இது வந்து சென்செக்ஸில் நல்லா இருந்துச்சு, கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க சென்செக்ஸில். ஸோ ஈஸியாக இதை நம்ம எடுத்திருந்தோம். அண்டு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்றைக்கி ப்ராப்பரான ட்ரேட் செட் கிடச்சிதானா கிடச்சிது. பட் ஒரு சின்ன எஸ்எல் கொடுக்குற மாதிரி தான் கிடச்சிது. பட் அந்த எஸ்எல்க்கு அப்புறமும் நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த டவுன் ட்ரெண்ட் நம்ம கேப்சர் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், ப்ரீச்சு டோஜி அப்சைடில் உடச்சாங்க. பட் அதை ஒரு டோஜியாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு டோஜி, அதுக்கடுத்து ஒரு டோஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் எப்போ கட் பண்ணதோ இந்த லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு இந்த டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம், நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும். பட் நான் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் எடுத்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து ஒரு கேப் டவுன் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ரிவர்சல் ஜோன் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. பட் நம்மளோட சப்போர்ட்டை கரெக்டாக எடுத்திருந்தாங்க. சப்போர்ட்டை எடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நல்ல கால் ட்ரேட் கிடச்சிது. ஸோ ப்ரீச்சு டோஜி கட் பண்ணதும் கால் ட்ரேடு. இந்த லெவலில் நாங்கள் வந்து லைவில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா, லைக் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஒரு ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து போயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? லைக் ஒன், இங்கே ஒரு கன்சல்டேஷன் இங்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம இது ப்ரிடிக்ட் பண்ண முடியல, இவ்வளோ பெரிய கேப் டவுனு, இந்தளவு ஒரு ஃபால் கேப் டவுனு, இந்தளவு ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்கல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த 50% கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா லைக் லிட்ரலி சேம் டு ஹியர். தெரியுதா உங்களுக்கு? இந்த சப்போர்ட்லேருந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை சப்போர்ட், அதாவது கொஞ்சம் இங்கே சப்போர்ட்லாம் எடுக்க மாட்டேன் நான், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் எனக்கு. அந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் லைக் லிட்ரலி இது ஒரு 700 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது எனக்கு 50% பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே தான் வருது. ஸோ நம்ம வந்து ஒரு கால் ட்ரேட் எடுத்துருந்தோம்னா நம்ம எப்பவுமே தெரியும், கால் ட்ரேடை சீக்கிரமாக ட்ரையல் பண்ணிட்டு வெளில வருவோம். ஸோ நான் இங்கே போட்டதுமே இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு ஆட்டோமேட்டிக் ட்ரையல் போட்டு வெளில வந்துட்டேன். அண்ட் எனக்கு ஈவினிங் இந்த ட்ரேடுமே அங்கே தான் கிடச்சிது. நான் வந்து 50 to 100 எடுத்திருந்தேன், ஐ திங்க். ஸோ ஏன்னா ப்ரீமியம் அது ஒன்று தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால 50 to 100 கால் ஆப்ஷன். எஸ், இங்கே பாருங்கள். ஸோ இது காலையில் எடுத்திருந்தோம். ஜஸ்ட் பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், 16 பாயிண்ட்டு தான். அண்ட் இந்த லெவலில் தான் டார்கெட் வச்சுருந்தோம். ஏன் இந்த லெவல்ன்றதை அங்கே நாங்கள் உங்களுக்கு காட்டினா பார்த்தீங்களா, அதே சேம் லெவல் தான். ஸோ 16 பாயிண்ட் ஆஃப் எஸ்எல்லுக்கு எனக்கு 120 பாயிண்ட் கிட்டத்தட்ட கிடச்சிது. அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் பண்ணாங்க. ஃபால் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு புட் ட்ரேட் எடுத்து நம்ம எஸ்எல் அடிச்சிருந்தோம். எங்கன்னா இந்த இடத்துல. ஸோ ப்ரீச் பண்ணி டோஜ் போட்டு இந்த இடத்துல புட்டு எடுத்திருந்தேன். இந்த இடத்துல வந்து எனக்கு எஸ்எல் அடித்தாங்க. ஸோ இதே கேண்டலோட ஹையை இங்கே கட் பண்ணதுமே நான் திரும்ப என்ட்ரி போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு புட்டில் வந்து இங்கே நான் எடுத்த புட்டு எனக்கு இங்கே வந்து எஸ்எல் அடிச்சது. எனக்கு கிட்டத்தட்ட புட்டில் வந்து ஒரு 18 ரூபாயோ 20 ரூபாய் எஸ்எல் அடித்தாங்க. அகைன் நான் இங்கே வரும்போதே நான் எப்பயுமே நான் கால் புட்டு ரெண்டுமே பக்கத்தில் வச்சுருப்பேன். நான் 1 கிளிக் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ட்ரைக்ஸ் எனக்கு ரெண்டுமே பக்கத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தனா எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அது மோஸ்ட்லி லிமிட் வராது, மார்க்கெட்டில் தான் போடுவேன். இந்த மாதிரி டைமில் எனக்கு டிஃபால்ட்டாகவே 200 பாயிண்ட்ஸ் ஆர் 150. இப்போ நான் இங்கே 120 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, இப்போ இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா டிஃபால்ட்டாக அந்த 120 செட் பண்ணிடுவேன். ஸோ என்னால் டார்கெட்டை முன்னாடி செட் பண்ண முடியும். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே 120 ஆஃப் டார்கெட்டு இல்லை 110 ஆஃப் டார்கெட்டு அந்த மாதிரி வச்சுடுவேன். எஸ்எல் எப்பயுமே எஸ்எல் வந்து 20 பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டை வச்சுட்டு தான் அதை கம்மி பண்ணி ஏற்றி இறக்கிறதுலாம் அங்கே பண்ணிடுவேன் நான். ஸோ எனக்கு இங்கே போட்டதுமே எனக்கு எஸ்எல் பார்த்தீங்கன்னா நான் வச்சது எனக்கு 10 ரூபா தான் எஸ்எல். ஏன் இந்த 10 ரூபா எஸ்எல்னால்,
சிம்பிள். இந்த டோஜி தான் எனக்கு கட் பண்ணியிருக்கு, இந்த டோஜியோட லோ தான் எனக்கு எஸ்எல். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இங்கே தான் வந்து கட் பண்ணி எனக்கு எஸ்எல் அடித்தாங்க. அதே எஸ்எல், அதே லெவல் ஆஃப் எஸ்எல் தான். 10 ரூபா எனக்கு அங்கே 13 ரூபா அடித்தாங்க, இங்கே எனக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க. 10 ரூபா எஸ்எலுக்கு அகைன் எனக்கு 120 பாயிண்ட்ஸ். லிட்டரலி 16 + 10 26 பாயிண்ட்ஸுக்கு எனக்கு 240 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 1:10. இதுதான் நாங்கள் எப்பயுமே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. 1:10, 1:12, 1:14 இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லியுமே கிடைக்கும். பட் பேஷன்ஸாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த லெவல் என் லெவலில் எடுத்தால் மட்டும்தான் நான் என்ட்ரியை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்ச கேண்டில் இந்த கேண்டலும் அண்ட் இந்த கேண்டில், இந்த 2 கேண்டல்லையுமே எனக்கு ஒரு கால் ட்ரேட் கிடச்சிது. எனக்கு இது நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. எனக்கு இங்கே ஒரு சின்ன எஸ்எல் கொடுத்தாங்க. அகைன் நான் ரிவர்ஸில் இந்த இடத்துல ஒரு கால் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இது நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அந்த இடத்துல. அந்த மொமெண்டமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் யூஸ்வலாக 3.25 மேலே நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. லைக் என்னன்னா, எனக்கு வந்து இந்த கிடச்ச பாருங்கள் 10:40க்கு நான் எடுத்தேன் பார்த்தீங்களா, இதே ப்ரைஸ்க்கு எனக்கு திரும்ப கிடச்சிது. ஸோ அப்போ ரிஸ்க் எனக்கு ரொம்ப கம்மி இல்லை. எனக்கு இந்த சேம் அதை விட ரிஸ்க்கு கம்மி தான் எனக்கு. நான் அதே ரிஸ்க் எடுத்ததால் கூட நோ ப்ராப்ளம். எனக்கு ஒரு 16 பாயிண்ட்ஸ் நான் ரிஸ்க் எடுத்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைல்ல. எனக்கு இந்த 120 பாயிண்ட்ஸில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் போனாலுமே எனக்கு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் 2 லாட் போட்டிருக்கேன். 3000 எனக்கு நிற்கும். சரி, அதில் எனக்கு இஷ்யூவே கிடையாது. நான் அந்த 3000 நான் ரிஸ்க் எடுக்கிறதே வெறும் 600 தான். ஆல்ரெடி அவைஸ் இன் ப்ராஃபிட் ஆஃப் 3600 rupees. அதில் 600 rupees ரிஸ்க் எடுக்கிறேன். அகைன் ஐம் கெட்டிங் 3000 rupees. ஸோ இதுதான் சொல்கிறேன். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே. இதுதான் நிறைய பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ரொம்ப ப்ராடாலாம் யோசிக்கிறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் என்ன உங்கள் கேபிட்டலில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க்கை உங்களால் என்னால் என் கேபிட்டலுக்கு 600-700 தான் ரிஸ்க் எடுக்க முடியும்னா அவ்வளோதான் எடுக்க முடியும். என்னால் 1 லட்சம் என் கேபிட்டலுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும்னா அது உங்கள் ரிஸ்க். அந்த 1 லட்சத்துக்கு ஏதாவது ரிவார்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம், 600க்கு ஏற்ற ரிவார்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். எண்ட் ஆஃப் தி டே ROI 2 பேருக்கு ஒன்று தான். 100 rupees இன்வெஸ்ட் பண்ணி 10% எடுத்தால் 10 rupees, அதுவும் 10% தான். 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணி 100 rupees எடுத்தால் அதே 10% தான். 10% டசன்ட் கோயிங் டு சேஞ்ச். அந்த 10% எங்கேயுமே மாற போகிறது கிடையாது. ஸோ அதே 10 ரூபா போட்டு எனக்கு 100 ரூபா வரணும்னு எதிர்பார்த்தா கஷ்டம். அங்கே தான் நமக்கு நம்ம பையருக்கான சைக்காலஜிக்கல் இஷ்யூவே ஒரு யூடியூப் பார்த்துட்டோ இல்லை ஏதோ ஒரு டெலிகிராம் வாட் எவர் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஏதோ ஒருத்தர் போடுறத அந்த கேபிட்டலை பற்றி நம்ம என்றைக்குமே யோசிக்க மாட்டோம். நம்ம யோசனை எல்லாமே அந்த டார்கெட்டில் தான். நம்ம அந்த ப்ராஃபிட்டை மட்டுமே நம்ம பார்ப்போம். அந்த ப்ராஃபிட்டுக்கான ரிஸ்க் எவ்வளோன்னு அவங்களுக்கு தெரியும். அதை சொல்லவும் மாட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அதை சொல்லணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. எனிவே அதை நம்ம வாட்ச் பண்ணுற நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். நான் எல்லாருக்கும் சொல்கிறதே அதுதான். நான் எடுக்கிற லெவல்ஸை நீங்கள் யாரும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோடய சிஸ்டம் இதுதான். இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைய கற்றுக்கோங்க. இது ஈஸியாக பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். யார் வேணால் பண்ணலாம். இதுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸே வேணாம். ஜஸ்ட் இதை நீங்கள் ரஃப்பாக இதை பிளைண்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே இது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குவான்டிட்டியை அவாய்ட் பண்ணிடுறேன். இது 2 தான் நான் சொல்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து பெரிய செல்லரோ இல்லை பெரிய பையர்ஸ்க்கோ நான் சொல்ல கிடையாது. நான் சின்ன பையர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான். ஜஸ்ட் கோ வித் 30 குவான்டிட்டிஸ். திஸ் இஸ் மோர் எனஃப் ஃபார் இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸ்க்கு. இது மோர் எனஃப். இந்த லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுத்தால் இந்த லெவல் ஆஃப் ரிவார்டு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய மெத்தடாலஜி. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இதை விட பெட்ரு உங்கள் இருந்ததுன்னா இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அதில் இன்க்ளூட் பண்ணி இன்னும் அதை டியூன் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். சரி, இதெல்லாம் மல்டிபிள் டியூனிங்ஸ்க்கு அப்புறம் தான் நானே இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். இட் டுக்ஸ் மீ மோர் தென் 2 years. நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. ஸோ அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். அண்டு மற்றவங்க ஷோ பண்ணுற ப்ராஃபிட்டை தயவு செஞ்சு நம்ம எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க கேபிட்டல் என்னவோ அந்த கேபிட்டலுக்கான ப்ராஃபிட் தான் அவங்க எடுக்கிறாங்க. நம்ம கேபிட்டல் என்னவோ அதுக்கான ப்ராஃபிட் நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அண்ட் வாங்க நம்ம FinNifty பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி ட்ரேட் எதுவும் போகல. அண்ட் FinNifty பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட் ஜோன் ஒரு சின்ன மைனர் ஜோன்ஸ்குள்ளே தான் இருந்தாங்க. மேஜராக எதுவும் போகல. மிட்கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ளை பண்ணாங்க. மிட்கேப் கரெக்டாக வந்து நம்ம ரிவர்சல் ஜோனில் வந்து ஒரு சப்போர்ட் டேப் பண்ணிட்டாங்க. அகைன் அது அங்கேயே வந்து திரும்ப ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ஸை கட் பண்ணவங்க தான் இந்த லோவை நீங்கள் கிளம்ஸியாக போட்டேன். அண்ட் நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஐ ஜூம் இட்ஸ். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. நான் எடுக்க சொல்கிறது மேபி இந்த லெவலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஹை கட் பண்ணதை எடுக்கிறீங்க. நான் இந்த லோ ஸ்டாப் லாஸே சொல்ல மாட்டேன், இங்கேயே வைங்கன்னு சொல்கிறேன். இங்கே வச்சுட்டு இங்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். போன ஸ்விங்கை
எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்விங்கு தான், ஓகேவா? அதுக்கு மேலே எனக்கு இங்கே ஸ்விங்ஸே கிடையாது. நல்லா பாருங்கள், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்போ எனக்கு மார்னிங் வந்த ஸ்விங்ஸ் இது தான். ஜஸ்ட் சி, 3.40 தான் ஸ்பாட்லேயே ரிஸ்க்கு. அப்போ ப்ரீமியமோட ரிஸ்க் என்ன இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்டா? சி, இப்போ என்ன மார்க்கெட்டிங்னு 12,400 இருக்கா, we can go with 12,200 of call option. 12,200 of call option mid cap ஓட call option July 8th, நாளைக்கு தானே. சி, இங்கே தான் நம்ம என்ட்ரி சொல்கிறோம், கரெக்டாக? நம்ம கேண்டில் 955. சி, நான் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க சொல்கிறது இவ்வளோ தான் எடுக்க சொல்கிறேன். 955 என்ட்ரி, 3 ரூபா ஸ்டாப் லாஸு. இங்கே டார்கெட் வச்சுருங்க, இங்கே வைங்க போதும். சி, 3 ரூபாய்க்கு யூ கெட்டிங் 18 rupees. 1:6. மோர் அண்ட் ஆஃப். நமக்கு இதுதான் லெவல். ஆக்சுவல் நமக்கு இதுக்கு மேலே பாருங்கள், ப்ரீமியம்லேயே நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. சரி, நமக்கு ப்ரீமியமில் எதுவுமே தெரியாது. அப்போ நமக்கு இதுவே மோர் அண்ட் ஆஃப். என்ன கேட்டிங்கன்னா இது மோர். ஜஸ்ட் 2 லாட்டு போங்க போதும். 2 லாட் போனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 175 rupees இல்லை. ஸோ 75 into 2, சாரி 150 இல்லை, 150 into 3, 450 ஆஃப் ரிஸ்க்குக்கு யூ ஆர் கெட்டிங் 19 pointsனா 19 into 150. சி, 1:. இந்த மெத்தடு தான் நான் சொல்கிறேன்னே. இது ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கும் கம்மி, உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டும் டீசெண்டான ரிவார்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோமா, அப்போ வந்து இதை ஒரு ஜோனாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சி, இங்கே பாருங்கள், நாளைக்கு பாருங்கள் இந்த ப்ரைஸு இந்த லெவல் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாகவோ ஏதோ ஒரு மேஜர் லெவலில் இது ஆக்ட் ஆகும். என் லைன்ஸ் எல்லாமே அப்படி தாங்க. சி, எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் அது சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும் ப்ரீவியஸாக. அதை மட்டும்தான் எடுத்து போடுறோம். இதில் ஒன்றும் பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ப்ரைஸ் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி வந்திருக்கா, அந்த ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் எய்தர் அப் சைடு ஆர் டவுன் சைடு, 2 சைடுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த இடத்துல நமக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க டைரெக்ஷன் திருப்பவும் மாட்டாங்க. கண்டிப்பாக அது திருப்புவாங்க. அதுதான் நம்ம சொல்கிற ஜோனு. அந்த ஜோன்ஸில் வரக்கூடிய கேண்டில். ஸோ நான் மேஜராக கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லாம் எல்லா பேட்டர்ன்ஸ்லாம் ஃபாலோவே பண்ண மாட்டேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு என் செட்டப்பில் எனக்கு என்னோடய லெவலை ப்ரீச் பண்ணி எனக்கு அங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கக்கூடிய ஒரு டோஜி கேண்டில் வந்துச்சுன்னா என்னால் அந்த ஸ்டாப் லாஸ் அஃபோர்ட் பண்ண முடியும். 600 to 800 rupees அஃபோர்ட் பண்ண முடியும். அஃபோர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இதில் லாஜிக்கே, இவ்வளோ தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் நீங்கள். சரி, வாங்க நம்ம நாளையோட லெவல்ஸ் என்ன, மண்டேயோட லெவல்ஸ் என்னென்ன பார்த்துடலாம் வாங்க. ஓகே வாங்க. மண்டே பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,323, 24,213. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல், இன்ட்ராடே ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலோட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுதான் மார்க்கெட் இருக்கக்கூடிய லெவல்ஸ் இதுதான். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,663, 52,560. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ராடே ரிவர்சல் ஜோன்ஸ் இது எல்லாமே. ஸோ அண்ட் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 52,509 அண்ட் திஸ் ஒன் 52,301. ரெஸ்டான்ஸ் பொறுத்த வரைக்கும் 52,870 அண்ட் 980. 52,980 ஒரு நல்ல ரெஸ்டான்ஸாக இருக்கும். இது ஏன் இங்கே பக்கத்தில் இருக்குன்னா இங்கே பாருங்கள். ஸோ அதுதான் பக்கத்தில் இருக்காங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி நேர்லி வந்துட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஷார்ட் ஜோனுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பைரி எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா மேபி 23,700லேருந்து 23,500க்குள்ளே இந்த எக்ஸ்பைரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,661, 23,593. இது ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கான ஜோன்ஸ் இங்கே தான் இருக்குது. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பைரி டைமில் கொஞ்சம் ப்ராடாக வராங்க ஆக்சுவலாக. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,519 அண்ட் 12,453. இது ரெண்டுமே ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் சைடு நமக்கு ஃபுல் ஓப்பன், அதாவது ஹால் டைம் ஹையில் இருக்கிறதுனால நமக்கு டாப் சைடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பராக தெரியாது. ஸோ நேத்தியோட கன்சால்டேஷன் இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இங்கே ஒரு ஜோன் இருக்காங்க. ஸோ இது ஒரு மைனர் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். நாளைக்கு நான் எதிர்பார்க்கறது ஒரு மைனர் ஃப்ளாட்
இல்லைனா ஒரு மைனர் கேப் டவுன் எதிர்பார்க்குறேன். ஃப்ளாட் ஆர் மைனர் கேப் டவுன் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு கேப் டவுன் பண்ணால் கூட நமக்கு இந்த ஜோனில் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மிட் கேப் ட்ரை பண்ணலாம். ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். உங்கள் செட்டப்லையும் வருதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இல்லை என் செட்டப்பில் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா என் ரூல்ஸ் வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் 1 லாட் இல்லைனா 2 லாட், அதுக்கு மேலே என்றைக்குமே நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். மோர் தென் ஒரு 5 ரூபாய்க்கு மேலே எஸ்எல் வைக்காதீங்க. ஈவன் தான் 1 லாட்னாலும் 5 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எஸ்எல் வைக்காதீங்க. நிஃப்டி பொறுத்த நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுக்குமே மேக்ஸிமம் நான் வைக்கிறது 20 பாயிண்ட்ஸ் தான். ரொம்ப ரேர் கேஸில் எனக்கு 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் டார்கெட் காட்டுறாங்கன்னா மட்டும்தான் நான் 40 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ரிஸ்க் எடுப்பேன். அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் கைஸ், நாளையோட லெவல்ஸ் வந்து இது தான். ஓகே, எனிவே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல தான். நம்ம லெவல்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நிறைய பேர் தயவுசெய்து முடிஞ்சதுன்னா பாசிபிளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தட் வில் பி மோர் சப்போர்ட்டிவ் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரேடாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லோரும் உங்கள் கேபிட்டலில் நாளைக்கு சேவ், இந்த அப்கமிங் டேஸ் எல்லா டேஸ்லையுமே அவங்க கேபிட்டல் நான் சேவ் பண்ண அப்ளை பண்ணிக்கிறேன். பட்ஜெட் டே வருது. ஸோ பி பிளான்டு ஃபார் தட். மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 2-3 நாளாகவே கொஞ்சம் சைலண்ட்டாகவும் ப்ரீமியம்ஸில் டிகே நடக்குது. ரொம்ப சைலண்ட்டான ப்ரீமியம் டிகேஸ் நடக்குது. ஏன்னா நான் செல் அடித்த பொசிஷன்லாம் எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ எஸ், நான் செல்லும் பண்ணுவேன். 1 லாட் தான், 1 லாட் பை 1 லாட் செல், ஸ்ப்ரெட்டு மாதிரி தான் போவேன். 20,000 மோர் அண்ட் ஃபார் தட். ஒரு செல்லிங்காக இருக்க ஒரே 1 லாட் பை அண்ட் செல் பண்ணோன்னா நீங்கள் 20,000 to 28,000 மோர் அண்ட் தான். ஸோ எனக்கு மார்க்கெட் சைட்வேஸில் இருக்க எனக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா நான் ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி போட்டு எதர் கால் ஸ்ப்ரெட் இல்லை புட் ஸ்ப்ரெட் ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி போட்டு நான் உட்காந்துருவேன். இட் வில் பி வெரி லைக் என்னோடய கேபிட்டல் நான் வேறு இடத்துல ஒரு லோட் பண்ணதுனால எனக்கு வந்து அன்வான்ட் ட்ரேட்ஸும் நான் போக மாட்டேன். ஏன்னா நானும் சைக்காலஜிக்கலெலாம் அப்படி ஒரு பெரிய ஸ்ட்ராங்லாம் கிடையாது. எனக்கும் சைக்காலஜிக்கல்லாம் நான் ரொம்ப அடிபட்டு தான் நான் இந்த லெவலுக்கே வந்திருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்துப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.